Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் டம்டம்பாறை அருகே இரு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. சுற்றுலா தலமான கொடைக்கானலில் காரைக்குடியிலிருந்து கொடைக்கானல் சென்ற அரசு பேருந்தும் எதிரே வந்த சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. நல்வாய்ப்பாக பயணிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த விபத்தினால் சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கிரிவலத்தில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போதிய காவலர்கள் பணியில் இல்லாததால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சருக்காக மணிக்கணக்கில் காத்திருந்த தாய்மார்கள் மயக்கமடைந்தனர். காட்பாடி அருகே செம்பராயநல்லூர் பகுதியில் ஊட்டச்சத்து உறுதி செய்ய 2ஆம் கட்ட திட்டத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சிக்கு திமுக அமைச்சர் துரைமுருகன் பல மணி நேரம் தாமதமாக வந்துள்ளார். ஊட்டச்சத்து பெட்டகத்தை பெறுவதற்காக காலை 8 மணி அளவில் அழைத்து வரப்பட்ட தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள் அமைச்சர் வர தாமதமானதால் பல மணி நேரம் காத்திருந்து மயக்கமடைந்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு விளம்பரத்திற்காக திட்டங்களை தொடங்கிவிட்டு மக்களை அவதியுற செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் போதிய அளவில் அரசு பேருந்து இயக்கப்படாததால் மாணவர்கள் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியவாறு பயணம் மேற்கொண்டனர். செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை போதிய பேருந்துகளை இயக்காமல் மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வேன் கவிழ்ந்து பனியன் கம்பெனி பெண் தொழிலாளர்கள் 13 பேர் காயமடைந்தனர். தாராபுரம் அடுத்த சின்னக்கம்பாளையம் அருகே உள்ள தனியார் பனியன் கம்பெனியில் ஷிப்ட் முடிந்து 13 பெண் தொழிலாளர்கள் வேனில் வீடு திரும்பிய போது ஒட்டன்சத்திரம் புறவழிச்சாலை அருகே மழை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்தவர்களை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே திமுகவினரின் அராஜக போக்கை கண்டித்து பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கந்தளி அருகே உள்ள பல்லலப்பள்ளி கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த சாவடி பகுதியை திமுகவினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தரைமட்டமாக்கினர். இதனை எதிர்த்து திருப்பத்தூர் தருமபுரி சாலையில் மறியலில் ஈடுபட்ட அப்பகுதி மக்களை ஏவல் துறையினரும் அதிகாரிகளும் கட்டாயப்படுத்தி விரட்டியுள்ளனர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் அதிகார மமதையில் திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகியுள்ளதாக பொதுமக்கள். கள்ளக்குறிச்சி அருகே அரசு பேருந்தில் ஆபத்தை உணராமல் அரசு பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியபடி பயணிக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் கொளவாய் கிராமத்திற்கு ஓகையூர் வழியாக செல்லும் அரசு பேருந்தில் கள்ளக்குறிச்சி அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் படியில் தொங்கினால் நொடியில் மரணம் என்ற ஆபத்தை உணராமல் பயணித்து வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கழிவுநீர் வீதியில் தேங்கியதால் கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. 8வது வார்டு காகிதமில்ல தெருவில் தேங்கி கிடக்கும் கழிவுநீருடன் மழைநீரும் கலந்து கொசு உற்பத்தியானதில் பலரும் நோய்வாய்ப்பட்டுள்ளனர். செங்கம் 8வது வார்டு உறுப்பினர் தேர்வுநிலை பேரூராட்சி மன்ற பெருந்தலைவராக இருந்தும் இந்த நிலை உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் தேர்வுநிலை பேரூராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு பலரும்